வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சீரியஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ஜியோ பொலிட்டிக்ஸில் வந்து என்னென்ன வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற வச்சு சின்னதாக வந்து ஒரு லெக்சர் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து தோணியிருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிக்னல் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சிக்னல் அவர் வந்து எப்பயுமே வந்து கொடுத்ததே வந்து கிடையாது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இந்த கண்ட்ரி வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் போகும் அப்படிங்கிறத வந்து பேசுகிறத தவிர்த்துட்டு எப்படி வந்து இந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கொடுக்க போகுது நமக்கு வந்து கண்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ இது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு பிரதமர் ஆகினதுக்கு பின்னாடி வந்து இப்படி வந்து பேசுகிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வளைகுடா நாடுகளில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் போர் சம்மந்தப்பட்டதாக வந்து பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஆஸ் அ கண்ட்ரி ஆஸ் அ ஒரு நார்மல் சிட்டிசன் நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அவங்க பிரச்சனை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய குரூட் ஆயில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நேச்சுரல் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா யூரியாலும் அங்கேயும் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ நிறையா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு உண்டான அந்த ரா மெட்டீரியலும் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனையை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரப்போகிற அந்த உரம் சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியலையும் வந்து கை வைக்கும். ஸோ இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அன்றாடைய அத்தியாவசிய விலைவாசிகளோட டைரெக்டாக வந்து கை வைக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இந்த பெட்ரோல் டீசல் இந்த எல்பிஜி இதிலிருந்து பிரச்சனை வந்து இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு விலைவாசி வந்து ஏற்படுது. ஸோ இப்போ டோட்டலாக வந்து ஒரு கண்ட்ரி ரன் ஆகிறதுக்கு என்னென்ன ஒரு அடிப்படை காரணிகளாக வந்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த ஃபர்டிலைசர்லேருந்து இந்த குரூடாயிலேருந்து எல்பிஜிலேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் நமக்கு வந்து இப்போ இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அது வந்து அங்கே பிரச்சனையாக போகிறதுனால அங்கேருந்து வர வேண்டியது நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ இதன் காரணமாக நமக்கு வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு இந்தியாவில் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வந்து நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் வந்து பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 ரூபா பக்கம் வந்து ஏற்றி வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் என்றைக்கு வந்து ஒரு பஸ்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. மேபி ஒரே டைமில் வந்து பயங்கரமாக வந்து ஏற்ற போகிறாங்களா அல்லது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. மோஸ்ட்லி வந்து ஒரு ஒன் த கோ அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி போனாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்ரெஸ்ட் மாதிரி வந்து போயிடும். ஆனால் அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஷினும் கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து லாஸ் வந்து போய்கிட்டுருக்கு. அந்த லாஸ் எல்லாம் வந்து யார் அப்சர்வ் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் அப்சர்வ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு 20-30 ரூபா வந்து விலை ஏற்றிருக்கணும். அந்த விலையை யார் வந்து கொடுத்துட்ருக்காங்க, யாரோட பாக்கெட்லேருந்து அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லேருந்து தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த எண்ணெயோட ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் வந்து ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபாலேருந்து 130 ரூபா பக்கம் வந்து போயிடுச்சு. இருந்தாலும் எண்ணெய் நிறுவனங்கள் இன்னும் வந்து அந்த 100 ரூபா 102 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து தாங்காது. ஏதோ கொஞ்ச நாள் தான் வந்து தாங்கும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த கேஷ் ரிசர்வ்ஸை வந்து யூஸ் பண்ணி நிலையை வந்து சமாளிச்சிட்ருக்குறாங்க. அது என்றைக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து போகுதோ அதுக்கு மேலே வந்து நம்ம மேலே வந்து பாஸ் ஆன் வந்து பண்ணுவாங்க. வேறு வழி வந்து கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசிகள் வந்து ஏறும். ஸோ இதை தான் வந்து முன்னாடியே நமக்கு வந்து பிஎம் வந்து ஒரு ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருக்கிறார். ஸோ எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்குங்க. நிலைமை இன்னும் அப்படியே வந்து மோசமாக ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு மோசமான நிலையை நம்ம வந்து பார்க்கலாம். கண்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ணோம், எனர்ஜி கிரைசிஸ் வரலாம், ரெசெஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைரெக்டான ஒரு லிங்க் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ இது டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்க போகுது. அப்போது வால்டைல் அப்படிங்கிறது ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்க போகுது.
கேப் டவுன் கேப் அப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ அப்போ பிகினர்ஸ் ரொம்ப இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. இனிமேல் நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யாரும் வந்து இனிமேல் இது வரைக்கும் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்கலினாலும் வந்து பரவாயில்ல, ஆனால் இனிமேலாவது வந்து கேளுங்க. தயவு செய்து ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியணும். இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வந்து முக்கியமாக வந்து போகும், அதனால் நான் வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எல்லோரும் வாங்குறாங்க, மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. நாளைக்கும் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்றைக்கி வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுங்க. அது வந்து ஈவன் தான் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதாலும் சரி தான். ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு, நாளைக்கு ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் சரி தான். முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு ஹோல்டிங் வந்து பண்ணாதீங்க. ஸோ தினமும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும், தினமும் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்துட்டேன், ப்ராஃபிட் வந்துருச்சு, அதனால் வந்து ஹோல்டு பண்ணுறேன், நாளைக்கும் நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தில் வந்து இருக்காதீங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஏன்னா உலக நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கிடையாது. அப்படியே வந்து ஒன் சைட் மூவ் அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. அங்கங்கே ஒரு கேப் அப் நடக்கலாம், கேப் டவுன் நடக்கலாம், சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும், சடனாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வந்து சாத்தியம் இல்லாததாக வந்து இருக்குது. இவன் தான் நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வேணால் நமக்கு வந்து அந்த ட்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சி இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வர முடியும். அதனால் வந்து இன்ட்ராடேயில் வந்து உங்களால் வந்து அந்த ட்ரெண்டை உங்களால் ஃபாலோ பண்ணி போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஓரளவுக்கு அந்த பிஃபோர் கோவிட்லேருந்து இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனால் ஆஃப்டர் கோவிட் உள்ளே வந்தவங்களுக்கு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். வாலட்டைலான மார்க்கெட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஒரு சேனல் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு இடத்துல நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க, டச் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து செல்லர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்பா நீங்கள் விக்ஸ் வந்துருக்கு, இந்த இடத்துல போய் செல்லர்ஸ் அப்படிங்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னா கீழே இறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து பையஸ் புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆனது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க. பட் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பையஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல யார் இருக்கிறா? செல்லர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. அப்போது ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நின்றுருக்கு. அப்போது இந்த இடத்துல பையஸ் வந்தால் மட்டும்தான் மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த சேனலோட இந்த ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகரும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த இடத்துல ஏற்கனவே செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து என்ன நடக்கலாம், மறுபடியும் செல்லர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட் இருக்குது இல்லையா, அந்த சப்போர்ட் லைனை வந்து போய் டச் வந்து பண்ணுவாங்க. அப்படி டச் பண்ணும்போது நமக்கு மேபி 1 or 2 டேஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து இம்மீடியட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இம்மீடியட் சப்போர்ட்டுக்கு உண்டான இந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 23,100 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மீட் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. பட் இந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்குல, இதை நோக்கி வந்து நாம் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு சினாரியோஸாக வந்து இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தான் வந்து ரெஃபர் வந்து பண்ணுது. நம்மளோட குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்ருக்குது. அது என்றைக்கு வந்து கீழே விழப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. வரும் நாட்கள் அதுக்கான
ஒரு விடை அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து நியர்லி ஒரு செல்லர்ஸ் வந்து இருந்தாங்க, அங்கேருந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து சொல்லியும் செல்லர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் உள்ள வந்து ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து இருந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஓவராலாக டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு டிமாண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இருக்குது. ஒரு 24,600 24,400 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இப்போதைக்கு வந்து இல்லை, இருந்தாலும் சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,500 ஒரு 22,250 200 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக ப்ரைஸ் வந்து இந்த நோக்கி வந்து நகரும், ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நகரும். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். ரெண்டாவது இந்த 23 100 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா இந்த 22,000 22,200 நோக்கி அந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,500 பக்கம் வந்து அந்த இடத்துல இருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,300 நோக்கி வந்து கீழே வந்து இறங்கி இருந்தது. இப்போது அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இப்போது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த புல் பேக் எக்ஸாக்ட் புல் பேக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 23,850. இந்த ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் புல் பேக் வேல்யூ, அதாவது இந்த ரேலிக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த 50% ஆஃப் மூவ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது 23,860. ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு பஃபர் பாயிண்ட்டாக வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி டவுனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,700 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நியர்பை அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் நமக்கு வந்து இருக்குது. இந்த லெவல் நமக்கு வந்து ஹோல்ட் ஆகலை இப்போதைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அகைன் நம்ம வந்து ஒரு 23,300 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த 1 ஹவர் சேனலில் இது வந்து கட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இந்த 24,000 அப்படி நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த 24,300 24,400 இதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் அந்தளவுக்கு வந்து அவ்வளவு ஃபீஸிபிளான வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு சினாரியோவாக நம்ம வந்து ரெடியாக வந்து இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. சின்ன சின்ன நியூஸுக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து எல்லா பக்கமும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ப்ளஸ் நமக்கு வந்து சில்வர் இம்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதா நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னும் நம்மளோட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கோல்டு இம்போர்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸும் வந்து பண்ணி விட்ருக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்துது. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஒரு வாட்டையில் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி நாம் வந்து ட்ரேட் எடுக்கணும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பொறுமையாக ட்ரேட் வந்து எடுங்க. முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டு உங்களோட வால்யூம் சைஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடாதீங்க. வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பயங்கரமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் கூட வால்யூம் வந்து கம்மி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 லாட் நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்து இருந்தாலும் 5 லாட்டாக வந்து குறைச்சிக்குங்க. இல்லைப்பா நான் வந்து ஒரு 5 லாட்டு தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா 2 லாட்டுக்கு வந்துடுங்க. நான் 2 லாட் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக 1 லாட்டுக்கு வந்துடுங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லாட் சைஸ் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நமக்கு ப்ராஃபிட்டே வரும் தெரிஞ்சாலும் சரி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய புரோக்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குது அப்படிங்கிறதுக்காக 10,000க்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது அப்படியே வந்து டபுள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதை வந்து ட்ரேட் வந்து எடுங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000
அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5000க்கு தான் நீங்கள் வந்து ட்ரேடே வந்து எடுக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து அதிகமாக வந்து போகாது. இது வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி தான் வந்து புரோக்கர் வந்து எடுக்கிறாங்க. புரோக்கர் வந்து தன்னிச்சையாக வந்து எடுக்கலை. இது வந்து செபியோட ரூல்ஸ். யாரெல்லாம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 1 லேக் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா 50,000க்கு மேலே வந்து ட்ரேட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு, அதாவது அதிகப்படியான அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு செபியே வந்து ரூல்ஸ் போட்டதாக வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10,000 உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பிலோ 5,000 கிட்ட வந்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது, அப்படியே டபுள் ஆகுது. அதுதான் பிரச்சனை. 20 ரூபா அப்படின்னா ஆர்டருக்கு வந்து 40 ரூபாய் வந்து மாறுது. அப்போ ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வெளியே வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 80 ரூபா வந்து மாறுது. இதுவே 80 ரூபா அப்படின்னா இந்த பக்கம் இன்னும் ஒரு 30 ரூபா உங்களுக்கு வந்து டேக்ஸஸ்லாம் வந்து வரும். அப்போ 80 30 120 ரூபா வந்து மாறுது. சும்மா ஒரு ட்ரேடு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 120 ரூபா 130 ரூபா பக்கம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அதுக்கு மேலே இங்கே ஏதாவது லாஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ மார்ஜின் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்கோ அதில் இருந்து ஒரு 30% மேலே வந்து இப்போதைக்கு வந்து போகாதீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈவன் தோ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோசிங் வந்து இருந்தாலும் மற்ற குளோபல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதோட இம்பேக்ட் வந்து நாளை நமக்கு வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெடியாக இருக்கணும். மோஸ்ட்லி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து போகலாம், அல்லது வந்து ஒரு கேப் அப் கூட வந்து வரலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து எதுவுமே வந்து கரெக்டாக கான்க்ரீட்டாக வந்து சொல்ல முடியாத சூழலில் வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. திடீர்னு இப்போ ஒரு நியூஸ் வருது, அதுக்கு அடுத்தது வந்து உடனே அதுக்கு இன்னொரு நியூஸ் வந்து வருது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவாக வருது, அதுக்கு ஃபாலோ பண்ணி பாசிட்டிவாக ஒரு நியூஸ் வருது. ஸோ எல்லாமே வந்து அந்த நியூஸ் வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ பிரச்சனைன்னு இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது, டைம் எடுக்குது, டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து நியூஸ் ரிலேட்டடாக வந்து போயிட்டுருக்கிறதுனால கேப் அப்பாக கேப் டவுனா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போய்கிட்டுருக்குது. ஸோ எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து டேக் ஓவர் பை நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். அதெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. பை சான்ஸ் நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனல் நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் அல்லது வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 23,400 பக்கம். ஸோ அதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நியர்லி நமக்கு வந்து ஒரு 23,200 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் சான்சஸ் வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. 23,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அது ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,600ன்னு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,550 வந்து இருக்கலாம். 23,550 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு 54,000 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பனிங் அந்த சப்போர்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்பிட்வீன் கேப்லேயும் வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 53,600 வரைக்கும் வந்து போகலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லெவல் வரைக்குமே வந்து போயிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 54,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,500 இருக்கலாம். 53,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,200 53,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,300 400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. 75,700 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 75,800 வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் ஆகலை, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க.
அண்டு ஒரு 75 100 நம்ம வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 75 500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 75 800 850 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 75 800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74 400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 75 500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75 900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஓவராலாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ரெசன்ஸு சப்போர்ட் அப்படின்ட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து ஒரு 240க்கு மேலே வந்து கீழே இறங்கினாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14 200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 14 100 இருக்கலாம். 14 100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14 200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14 300 வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ விட்டு தான் பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.